Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வர பல பேருக்கு வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது ரொம்பவுமே பிரச்சனையாகிக்கும். அப்படி இருக்கிற டைமில் வந்து நான் சொல்கிற போகிற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்ளை பண்ணிக்கிட்ட இருந்தால் வந்து ரொம்பவுமே வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்டென்ட் தான் கிங் மாதிரி கண்டென்ட்டை வந்து ரொம்பவுமே குவாலிட்டியாக கொடுங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களோட வீடியோவை வந்து ரொம்பவுமே கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணுங்கள். ஏன்டா அப்படி நீங்கள் ரொம்பவுமே விறுவிறுப்பாக கண்டென்ட்டை கொடுத்தீங்கன்னா யூடியூப்பே நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போகிறேன், நீங்கள் சைட்டில் பாருங்கள். எந்த வீடியோவில் கூடி நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டில் வந்து யூடியூப்பே கொண்டு வந்து சேர்த்திக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலாக பார்த்தா தாங்க இவங்க இப்படிப்பட்ட வீடியோ போட்டிக்காங்கன்னு சொல்லி ஒரு மக்கள் ஒரு டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணி கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாகி அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்துவம் வாய்ந்ததாக வந்து தம்ப்நெயில் இருக்கும். எப்போவுமே இன்னொருத்தவங்க போடுற தம்ப்நெயிலை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் போடாதீங்க. நீங்களே ஒரு தனித்துவமாக நீங்களே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு தம்ப்நெயிலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து மக்கள் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு கடைக்கு வெளித்தோற்று எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு யூடியூப் வீடியோவுக்கு ஒரு தம்ப்நெயில் வந்து ரொம்பவே முக்கியம். அப்போ தான் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இப்படிப்பட்ட வீடியோக்கள் அவங்க போடுறாங்களான்னு சொல்லி பார்த்து கிளிக் பண்ணி வந்து வீடியோக்குள்ளே வரதுக்கு நிறையவே சான்ஸ் அதிகமாகி. மூணாவது சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து எந்தெந்த நேரத்தில் வந்து யூடியூப்பில் உங்களோட வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆகுதான் நீங்கள். ஏன்டா ஒரு உதாரணத்துக்கு வந்து இரவு 1 மணி 2 மணி 3 மணியில் நான் வீடியோ அப்லோட் பண்ண நம்ம இருந்தால் வந்து வியூஸ் போகாது. ஏன்டா மக்கள் எல்லாம் தூங்குற டைம். அதுவே பின்னரும் 5 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்ட இருந்தால் வந்து நிறைய பேர் உங்களோட வீடியோவை வந்து பார்ப்பாங்க. ஏன்டா அந்த டைம் நான் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ஆக்டிவ் ஆகிப்பாங்க. இப்போ அங்கே வேலை முடிஞ்சு வந்து ஓய்வு அளிக்கிறது சோசியல் மீடியாவை தான் இப்போ மக்கள் வந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதால் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற டைம் வந்து நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுவீங்க. இந்தந்த டைமுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி அந்தந்த டைமுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா இருந்தால் வந்து ரொம்பவுமே அதிகமாக வியூஸ் போகுங்க உங்கள் வீடியோ வந்து. அது சொல்கிறது அந்த வீடியோ க்ரியேட் பண்ணால் வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ண டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்து சேரும். டாடா பை பை.